السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நமது உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் உங்களிடத்திலே ஒரு கேள்வி. என்ன கேள்வி? ஒரு முஸ்லிம் சமுதாயம் இவ்வுலகில் வெற்றி அடைந்ததற்கான அடையாளம் என்ன? அல்லது உண்மையான வெற்றி, ஒரு முஸ்லிம் சமுதாயம் உண்மையான வெற்றி அடைந்தது என்பதற்கான அளவுகோல் என்ன என்பது உங்களுக்கான கேள்வி. யாருக்கு தெரியும் பதில்? வெற்றி ரெண்டு வகை. வெற்றி ரெண்டு வகையான வெற்றி. இது ஒன்று உலகத்தில் வெற்றி, இன்னும் ஒன்று மறுமையில் வெற்றி. சோதனை அதை நல்ல முறையில் எதிர்கொண்டால் அது மறுமையில் வெற்றி என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. நமது கேள்வி என்ன? உலகத்தில் இந்த சமுதாயம் வெற்றி பெற்ற சமுதாயம் என்று இஸ்லாத்தின் பார்வையில், அல்லாஹ்வின் பார்வையில், வஹீயினுடைய கண்ணோட்டத்தில் வெற்றியை நாங்கள் எவ்வாறு தீர்மானிப்பது? அதுதான் கேள்வி. இந்த தலைப்பை இன்ஷா அல்லாஹ் ஒரு சமுதாயம் சிறந்த சமுதாயம் அல்லது இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற சமுதாயம் அவர்களுக்கான வஹீ சொல்லக்கூடிய அடையாளம் என்ன என்பதை இன்றைய உரையிலே நாங்கள் ஒரு சம்பவத்தின் மூலமாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். என்ன சம்பவமாக? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமா? யூனுஸ் நபி. வேற இந்த மனுஷன் நம்மளுக்கு பயம் பண்ண வந்தால் நம்மகிட்ட கேள்வி கேட்டுக்கிறான், யோசிக்கிறான். ஹைர். அப்போ நான் விடயத்துக்கு வருகிறேன். அதாவது எங்களுக்கு தெரியும், முஸ்லீமிலே வரக்கூடிய ஒரு சம்பவம். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நமக்கு முன்னால் இருந்த ஒரு சமுதாயத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு அரசர் இருந்தான். அந்த அரசரிடத்திலே யார் இருந்தார்? ஒரு அரசரோட யார் இருந்தார்? ஒரு சூனியக்காரன் அந்த அரசனோடு இருந்தான். அப்ப இந்த சூனியக்காரன் வயது முதிர்ந்து விட்டது, சாகக்கூடிய கட்டம் வந்துட்டு. அப்ப இந்த நேரம் என்ன செய்ய? செத்து போக வேண்டியதானே? என்ன சொல்றாரு? அரசே, நான் வயது முதிர்ந்து விட்டேன், எனவே என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூனியக்கலையை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு சிறுவனை எனக்கு தாருங்கள் என்று அவர் கேட்கிறார். எப்படி திட்டம்னு பாருங்க. நமக்கு தான் ஒரு திட்டமுமே இல்லையே. நம்மளை மார்க்க முடிஞ்சுது. இதுக்கு போகிற இந்த தாவாவுடைய உழைப்பை யார் செய்கிறது அதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்மளால் ஏதாவது ஒன்று செய்யணும்னா செஞ்சுட்டு போகிறோம். அதுக்கு போகிற அதை திட்டமிட்டு செய்வதற்கான ஆட்களை உருவாக்கக்கூடிய பண்பு தான் நமக்கு கிடையாது. அதனால் இன்று இஸ்லாத்தின் எதிரிகள் ஏன் இஸ்லாமிய உலகுகளை இவ்வளவு பெரிய அநியாயம் அட்டூழியத்துக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? முஸ்லீம்கள் அநியாயத்துக்கு உட்படுவதற்கான காரணம் என்ன? அவர்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய சதிகள். பல வருடங்களுக்கு முன்பிருந்தே திட்டமிட்டுவார்கள். ரைட். அப்போ என்ன அடுத்தது பாருங்கள். ரெண்டாவது விஷயம் யாராவது ஒருத்தர் அனுப்புங்கன்னு சொல்லலை. ஏன்னா ஒரு சிறு பையனை அனுப்புங்கள். ஏன்? அப்போ தான் நீண்ட காலத்துக்கு தாக்கு பிடிப்பார். அப்படித்தானே? நீண்ட காலத்துக்கு அப்போ தான் தாக்கு பிடிக்க முடியும். அப்போ எனவே நாங்கள் என்ன செய்யணும்? தாவாவு பயிற்சிகளுக்காக வேண்டி வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், இவர்களை நாங்கள் இப்பொழுதிலே இருந்து பயிற்றுவித்தால் தான் எதிர்காலத்திலே அவர்களால் நின்று பிடிக்க முடியும், சமுதாயத்தை வழிநடத்த முடியும், சீர்திருத்த முடியும். ஹைர். அப்போ அரசர் என்ன செய்கிறாரு? ஒரு பையனை அனுப்புகிறார்.
அரசர் முழு நாட்டிலேயும் இருந்து ஒரு அவருடைய முக்கிய நெருக்கமான அந்த மெஜிஷியன், அந்த சூனியக்காரனுடைய அந்த கலையை கற்பதற்காக ஒருவரை தெரிவு செய்கிறதா இருந்தால் எவ்வளவு திறமையான ஒரு வாலிபரை, ஒரு பையனை தெரிவு செஞ்சிருப்பார். அப்படி ஒரு முக்கியமான ஒருவரை தெரிவு செய்து அனுப்புகிறார். இவர் இப்பொழுது என்ன செய்கிறார்? இந்த சூனிய கலையை கற்றுக்கொள்வதற்காக நாளாந்தம் செல்லக்கூடிய நேரத்திலே அவர் செல்லக்கூடிய அந்த வழியிலே ஒரு கிறிஸ்தவ மதப்போதகர் ஒருவர் இருக்கிறார். அவர் மக்களுக்கு மார்க்க விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போ இவர் போகிற வழியில் இவரிடத்திலையும் போய் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் என்பதற்காகவே அந்த வாலிபர் சென்று பார்க்கிறார். சென்று பார்த்தால் அவர் சொல்லக்கூடிய விடயமும் என்ன நன்றாக அவருக்கு நல்ல கவர்ச்சியாக நல்ல விடயங்களாக தெரிகிறது. எனவே இவர் என்ன செய்தார்? வளமையாக இந்த சூனிய கலையை செல்லக்கூடிய வழியிலே அவரிடத்திலும் சென்று வருவது வழக்கம். இப்படி இவரிடத்தில் சென்று வரக்கூடிய நேரத்திலே சூனியக்காரனிடத்தில் வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தை விட தாமதமாக வர வேண்டி ஏற்பட்டது. இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? அந்த சூனியக்காரன் அடிக்கிறார். ஏன் டைமுக்கு வர தெரியாது அவனுக்கு என்று அவன் அடிக்கின்றான். அடிக்க ஆரம்பித்தவுடனே இந்த பையன் என்ன செய்கிறார்? இந்த மதப்போதகரிடத்தில் முறையீடு செய்கிறார். இப்படித்தான் நிலைமை, உங்களிடத்தில் வந்துட்டு போனால் நமக்கு அடி கிடைக்குது, என்ன செய்கிறது? அப்போ அவர் சொல்கிறாரு, நீ என்ன செய், வீட்டினர்கள் என்னை சற்று தாமதமாக வேலை தந்து விட்டார்கள், அதனால் வேலை செய்ததனால் தாமதம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லிவிடு. வீட்டுக்கு செல்வதற்கு தாமதமாகினால் சூனியக்காரன் கொஞ்சம் கூடுதலாக என்னை படித்து தந்தான் அப்படின்னு அவரிடத்திலே சொல்லிவிடு என்பதாக சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ இது என்ன உண்மையா பொய்யா? பொய். எப்படித்தானே பொய் சொல்லலாமா? அப்போ எப்படி இதுக்கு அனுமதிக்கலாம்? இவர் செஞ்சது சரியா இல்லையா? இந்த மதப்போதகர் செய்தது சரியா இல்லையா? சரியா? இப்போதான் என்ன பொய் சொல்லக்கூடாதுன்னு. ஆம், பொய் சொல்வது கூடாதுதான். ஆனால் சில விதிவிலக்கான சந்தர்ப்பங்களை தவிர ஏதாவது எங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்து வருவதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அல்லது நம்மை வைத்து வேறு யாருக்காவது ஒருவன் அநியாயம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால், ஒரு அநியாயக்காரன் நம்மிடத்திலே ஒருவரை பற்றி விசாரணை செய்கிறான், அதை விசாரணை செய்து அவனுக்கு ஏதாவது அநியாயம் இழைப்பதற்குத்தான் இந்த விசாரணை செய்கிறான், இவன் எங்கு இருக்கிறான் என்று விசாரிக்கிறான் என்றால் எங்களுக்கு நாம் பொய் சொல்லி அவரை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை செய்யலாம். அவர் அப்பாவியான நிரபராதி என்று எங்களுக்கு தெரிந்திருந்தால் அவரை பாதுகாப்பதற்கு நாங்கள் பொய் சொல்வதிலே தவறில்லை என்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். ரைட். இப்பொழுது இவர் 2 பேரிடத்திலையும் போகிறார். சூரிய காலத்திலையும் போகிறது, மதப்போதரிடத்திலையும் போகிறது. 2 பேர் சொல்கிறதும் இவர் என்ன 2 பேர் சொல்வதும் ஓரளவு இவருக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ 2ல் ஒன்றை முடிவு செய்யணுமே, யார் நல்லா ஆள். அப்போ ஒரு நாள் என்ன நடக்கிறது? இவர் செல்லக்கூடிய இந்த பாதையிலே ஒரு பெரிய ஒரு மிருகம் பாதையை மறைத்து கொண்டு இருக்கிறது, மக்களுக்கெல்லாம் செல்ல விடாமல் பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது. இப்பொழுது பார்த்தார், இப்போதான் நமக்கு சந்தர்ப்பம், இந்த சூனியக்காரன் சிறந்தவரா அல்லது இந்த மதப்போதகர் சிறந்தவரா என்று பார்ப்போம் என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து, யா அல்லாஹ், இந்த மதப்போதகர் இந்த சூனியக்காரனை விட சிறந்தவனாக இருந்தால் இந்த மிருகத்திலே இருந்து மக்களை காப்பாற்றிவிடு என்று கல்லை எடுத்து எரிகிறார். கல்லை எடுத்து எரிந்ததுதான் தாமதம், அந்த மிருகத்துக்கு பட்டு அந்த மிருகம் உடனே இறந்து விடுகிறது. மக்கள் எல்லோரும் செல்கிறார்கள், அந்த பாதையை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுதோ இவருக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு, என்ன கன்ஃபார்ம்? மதப்போதகர் தான் என்ன உண்மையிலே சிறந்தவர், இந்த சூனியக்காரன் பொய்யன் என்று அவருக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு. இருந்தாலும் என்ன அரசண்டை பற்றி சொல்லலாமா, நான் இதுக்கு போகிற வரமாட்டேன் அப்படின்னு இல்லை. அவர் வளமையான அவர் நிகழ்ச்சி நிரல் வளமையாக நடக்கிற மாதிரி நடக்குது. ஆனால் இப்போ இவர் என்ன செய்கிறார்? இதற்கு பின்னால் மக்கள் எல்லாருக்கும் முன்னால் தான் இவர் செய்கிறார். மக்களுக்கெல்லாம் இவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை என்று இவரிடத்திலே மக்கள் எல்லோரும் வருவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். என்ன எங்களுடைய நோயை குணப்படுத்துங்க, எங்களுடைய பிரச்சனையை திருத்தி வையுங்கள் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்தவுடன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய நிலைமை பிறவி குருடர்களை கூட குணப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு சென்று விட்டார். பிறவி குணப்படுத்த முடியுமா இந்த உலகத்தில்? எந்த வைத்தியமும் கிடையாது, அப்படித்தானே? அதை கூட தொழுநோயாளிகள், அவர்களை இன்னும் பல்வேறு நோய்களை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு சென்று விட்டார். இந்த செய்தி அரசனுடைய சபையிலே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உறுப்பினருக்கு கேள்விப்படுகிறது. அரச சபையில் உள்ள முக்கியமான ஒருவர், ஒரு மந்திரி என்று வைத்துக் கொள்வோம், அவருக்கு கேள்விப்பட்டு அவர் என்ன செய்கிறார்? பெரும் தொகையான பரிசு பொருட்களை எல்லாம் அள்ளி எடுத்துக்கொண்டு இந்த வாலிபரிடத்திலே வருகிறார்.
வந்து என்ன செய்கிறார், நீ இப்படித்தான் மக்களை எல்லாம் குணப்படுத்துவதாக நான் கேள்விப்பட்டேன். என்னை நீ எனது இந்த கண் பார்வையற்றவர், அவர் கண் பார்வையற்றவர், அந்தவர் கண் பார்வையற்றவர், எனது கண் பார்வையை நீ மீட்டி தந்தால் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களும் உனக்குத்தான் என்று அந்த அமைச்சர் சொல்கிறார். அதற்கு இந்த பையன் என்ன சொல்கிறார், நான் யாரையும் குணப்படுத்துவது கிடையாது, நான் யாரையும் குணப்படுத்துவது கிடையாது, மாற்றமாக நீங்கள் ஈமான் கொண்டால் நான் அல்லாஹ்விடத்தில் உங்களை குணமாக்குமாறு துவா செய்யலாம் என்று அவர் சொல்கிறார். அப்பொழுது அவர் உடனடியாக ஈமான் கொண்டு விட்டார், எந்த மறு கேள்வியும் இல்லை. இப்போ உடனே அவர் ஈமான் கொண்டவுடன் அவர் துவா செய்கிறார், அவருடைய கண் பார்வை திரும்ப கிடைத்து விடுகிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ ஆச்சரியம்! நம்மளை இந்த காலத்தில் அப்படி காணவே முடியாது, அப்படித்தானே? அப்படி நடந்த உடனே அந்த வளமையாக செல்வது போல அவர் அரச சபைக்கு பார்வை திரும்பிவிட்டது செல்கிறார். பார்வை இந்த இடத்துல பாருங்க, ஆச்சரியமான ஒரு செய்தி ஒன்று நடக்க போகும். என்ன, இப்போ அரசர் பார்க்குறாரு, வளமையாக கண் தெரியாமல் வந்தவன் கண் பார்வையோடு வருகிறான், என்ன அதிசயம் என்று அவன் கேட்கிறான். மன்றத்து அலைக்க பசரக்க, உனது பார்வை உனக்கு தந்தது யார்? திருப்பி உனது பார்வை உனக்கு தந்தது யார்? அதுக்கு அவர் சொல்றாரு, ரப்பி அல்லாஹ், எனது இறைவன் அல்லாஹ் தான் தந்தான். அப்போ அவர் கேட்கிறாரு, வழக்க ரப்புல் கைரி, என்னை தவிர உனக்கு வேற யாவது ரப்பு இருக்கிறாரா? இப்போதானே நீ கேட்ட உனக்கு பார்வை எப்போ கிடைச்சிருந்தா, அப்போ அதுலேருந்தே கன்ஃபார்ம் ஆகிட்டா இல்லையா நீ ரப்பு இல்லைன்னு? அப்படியா இல்லையா? அப்போ அதுதான் அநியாயக்காரர்கள், அடக்குமுறையாளர்கள் இப்படித்தான் மூளைக்கு படாத விஷயங்களை செய்வார்கள். நாங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ மூலத்தனமாக செயற்படுறானே என்று. அதுதான் அப்படித்தான் வளமையாக அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும். ஹைர். இப்போ எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்பொழுது அவர் அதுக்கு பதில் சொல்கிறார், வழக்க ரப்புல் கைரி, என்னை தவிர வேறு யாரும் ரப்பு உனக்கு இருக்கிறாரா என்று கேட்டவுடன், ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், எனது இறைவனும் உங்களுடைய இறைவனும் அல்லாஹ் தான் என்று சொல்லிவிட்டார். இப்போ அரசன் என்ன, அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான், இவனை துன்புறுத்துவதற்கு ஆரம்பித்து விட்டான். இந்த விஷயம் உனக்கு எவ்வாறு இந்த ஈமான் புதிய இந்த கொள்கை எங்கிருந்து நீ படித்தாய் என்று அவனை துன்புறுத்த ஆரம்பித்தார். அவருடைய அமைச்சர் சபையில் உள்ளவர் துன்புறுத்த ஆரம்பித்து தாங்க முடியாமல் இந்த வாலிபர் மூலமாகத்தான் எனக்கு இந்த சுகம் கிடைத்தது, இந்த நிவாரணம் கிடைத்தது என்று சொன்னவுடன் அவரை அழைத்து வரச் செய்கிறார். அவரை அழைத்து வந்து என்ன சொல்கிறார், சூனியக்கலையை படித்து இப்பொழுது நீ பிறவி குருடர்களையும் தொழுநோயாளிகளையெல்லாம் குருடர்களுக்கெல்லாம் பார்வையெல்லாம் வழங்குகின்றாயாமே என்று கேள்விப்பட்டேனே, என்ன சூனியக்கலையை படித்து என்பதாக அரசனுக்கு தெரியாத விஷயம். ஏதாவது அவர் அந்த நிலைமைக்கு போனார்ண்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவரும் சொல்கிறார் என்ன, இவர் சொன்ன அதே கதையைத்தான் சொல்கிறார். அப்போ அரசர் என்ன செய்கிறார், இவரையும் துன்புறுத்துவதற்கு ஆரம்பிக்கிறார். துன்புறுத்தி துன்பம் தாங்க முடியாமல், இன்னல் தாங்க முடியாமல் அவர் அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை விடுபட்டு, தலைப்புக்கு முக்கியமான சம்பந்தமான விஷயம் விடுபட்டு. என்ன விடுபட்டு யாருக்கு தெரியும்? அந்த மிருகத்தை அவர் கல்லெறிந்து கொலை செய்தார்களா? கொலை செய்ததன் பின்னால் இந்த சம்பவத்தை போய் அவர் யார்கிட்ட சொல்றாரு? அந்த மதகுருட்ட போய் சொல்றாரு. மதகுருட்ட போய் அவர் சொல்றாரு. சொன்னவுடன் அந்த மதகுரு சொல்றது தான் இங்கே ட்விஸ்ட். அவர் சொல்ல, அதுதான் இந்த தலைப்பு, அதுதான் நமது இன்றைய தலைப்பு. அவர் சொல்றாரு, ஐ புனை, எனது அன்பு மகனே, அந்தல் யௌம அஃதலு மின்னி, இன்று நீ என்னை விட சிறந்தவனாக மாறிவிட்டாய். அப்ப என்னை விட சிறந்தவனாக மாறினா என்ன நடக்கணும்? இதுக்கு பிறகு உனது வாழ்க்கையில் செல்வ செழிப்பு தான். உனக்கு என்ன பெரும் மரியாதையோடு கண்ணியத்தோடு நீ இந்த ஊரிலே வாழலாம், பிறம் சிறப்புகளோடு வசதி வாய்ப்புகளோடு வாழலாம். அப்படியா சொன்னாரு? என்ன சொன்னாரு? நிச்சயமாக நீ சோதிக்கப்படுவாய். சிறப்பினுடைய விளைவு என்ன?
நமக்கு சிறப்பு கிடைத்து விட்டால், ஒரு சமுதாயம் சிறந்தது என்று நாங்கள் அடையாளப்படுத்துவது அந்த சமுதாயத்துக்கு எந்த விதமான சோதனைகளும் இல்லாமல் வசதி வாய்ப்போடு செல்வச் செழிப்போடு வாழ்வதல்ல. அது சடவாதத்தினுடைய அளவுகோல், நவீன உலகத்தினுடைய அளவுகோல், மனிதனுடைய அளவுகோல், வஹீனுடைய அளவுகோல் அல்ல. வஹீனுடைய அளவுகோல் சிறப்புக்கு அடையாளம் சோதனை, சாதனைக்கு அடையாளம் சோதனை என்பதுதான் வஹீனுடைய அளவுகோல். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போல இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு பரிசு லீட்ஸில் சேர்த்துங்க இருக்கு பதில் சொல்கிறாருக்கு. இதே போல ஒரு சம்பவம் சிறப்பு கிடைத்தால் சோதனை வரும். தண்ணி இது சம்பவம் ஒன்று சொல்லுவா. அம்மாளுடைய ஆசிரியர் அப்படி ஒன்று விளங்கல். அதுவும் சரிதான், கிட்டத்தட்ட சரி. என்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சபுரன் ஆல யாசிர் ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னah. வேற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கிடைக்கிறது தானே. வஹி கிடைத்தவுடன் அவர்களை முதலாக அழைத்து கொண்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை கற்றறிந்த, வேதங்களை கற்றறிந்த, கிறிஸ்தவ மதத்தை எல்லாம் கற்றறிந்த அறிஞரிடத்திலே அழைத்து கொண்டு செல்கின்றார். அழைத்து கொண்டு சென்று நடந்த சம்பவத்தை சொன்னவுடன் அவர் சொல்கிறார், உங்களுக்கு வந்தது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த மலக்கு தான் உங்களிடத்தில் வஹியை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், உங்களுடைய சமுதாயம் உங்களுடைய ஊரை விட்டும் விரட்டி அடிக்கும் பொழுது உங்களோடு நான் இருக்கக்கூடாதா என்று அவர் சொல்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு ஆச்சரியம், எனது சமுதாயம் என்னை விரட்டுவார்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சமுதாயத்தில் இருந்த அங்கீகாரத்தை போல வேறு யாருக்கும் இருக்கவில்லை. அந்த அளவுக்கு அங்கீகாரம் நிறைந்திருக்கக்கூடிய என்னை எனது சமுதாயம் விரட்டுமா என்று ரசூலுல்லாஹ் அவரிடத்தில் ஆச்சரியமாக கேட்ட பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள், நீங்கள் கொண்டு வந்ததை போன்ற ஒன்றை யாரு கொண்டு வந்தாலும் இல்லா ஊதிய, அவர் எதிர்க்கப்பட்டு தான் இருக்கிறார், அவர் எதிர்க்கப்படாமல் இருக்க மாட்டார். அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்றான், கதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவன், ஒவ்வொரு நபிக்கும் நாம் ஒரு எதிரியை ஏற்படுத்தித்தான் இருக்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே சிறந்தவர்கள் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சோதனை எங்களுக்கு வந்துதான் ஆகும். ஆனால் இன்றைக்கு சிலாக்கள் எப்படி தாவா செய்கிறார்கள், எந்த விதமான மேலுக்கு எந்த விதமான நோவும் வராமல், யாரையுமே பகைத்து கொள்ளாமல், யாருடைய எதிர்ப்பும் வந்துடப்படாது, கவனமாக பார்த்துங்க செய்வாங்க. எந்த அளவுக்கு முஸ்லீம்களுடைய எதிர்ப்பை ஒரு பக்கம் விடுங்க, முஸ்லீம்களுடைய எதிர்ப்பை விட்டு போட்டு காஃபிர்களுடைய எதிர்ப்பும் வரக்கூடாது, அரசாங்கத்துடைய எதிர்ப்பும் வரக்கூடாது, எந்த ஒரு அமைச்சரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது, எந்த ஒரு அரச கட்சியையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது என்று என்ன செய்கிறார்கள்? பகைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக இவருடைய சொந்த லாபங்களை விட்டு கொடுத்தா பிரச்சனை இல்லை. இவருடைய வீட்டை விட்டு கொடுக்குறாரு, இவருடைய பிஸ்னஸை விட்டு கொடுக்குறாரு, வாகனத்தை விட்டு கொடுக்குறாரு, பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். ரசூலுல்லாஹ் உதைபியாவுடைய உடன்படிக்கையில் விட்டு கொடுத்தாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் உதைபியாவுடைய உடன்படிக்கையில் விட்டு கொடுத்தது எல்லாமே என்ன? உலக நலவுகள் தான். மார்க்கத்தினுடைய எந்த விடயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுக்கவில்லை. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே விட்டு கொடுக்க வேண்டும் எதனை என்றால், நல்லிணக்கத்துக்காக நாங்கள் எவற்றையெல்லாம் விட்டு கொடுக்கலாம் என்று கேட்டால், நமது உலக விடயங்களை, உலக நலன்களை நாங்கள் என்ன செய்யலாம்? தியாகம் செய்யலாம். உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் என்ன காஃபிர்களுக்கு வாரி கொடுங்கள், ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்கள் தூக்கி கொடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு மார்க்கத்தில் கை வைத்து விடாதீர்கள். அதை நீங்கள் மக்களை குழப்ப வேண்டாம், மார்க்க விடயத்தில் மக்களை குழப்ப வேண்டாம். இதுதான் ஆபத்தான விஷயம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? முதலாவது கை வைக்கிறது மார்க்கத்தில் முதலாவது கை வைக்கிறது நல்லிணக்கத்துக்காக வேண்டி. அவருடைய சொத்தெல்லாம் அப்படியே அதை கொஞ்சமும் தூக்க மாட்டார், அசைக்க மாட்டார். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ இதில் இருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்கிறோம்? சோதனைகள் வரும். நாங்கள் சிறந்தவர்களாக இருந்தால் சோதனைகள் வரத்தான் செய்யும். அப்போ எனவே அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம், இப்பொழுது என்ன நடக்கிறது? இப்பொழுது ஒரு கட்டமாக சென்று கடைசியாக மூல கருத்தா யாரு? இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும்
மத போதகர், அப்படித்தானே? அந்த கிறிஸ்தவ மத போதகர் தான் மூல கருத்தா. அவரை அழைக்கப்பட்டு கூட்டிக் கொண்டு வருகிறார்கள், கைது செய்து கொண்டு வருகிறார்கள். வந்து அவரிடத்திலே உனது மார்க்கத்தை விட்டு விடுங்கள், மார்க்கத்தை விட்டுவிடவும் என்று அவருக்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார். அவர் என்ன செய்தார்? இல்லை, அவர் என்ன சொன்னார்? அதை ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லியிருந்தார். அந்த வாலிபர்கிட்ட, என்னை மட்டும் காட்டி கொடுத்துடாத மகனே, நீ வந்து என்ன நடந்தாலும் என்னை மாட்டி கொடுத்து விடாதே என்று சொல்லியிருந்தார். இருந்தாலும் அந்த பையன் துன்பம் கஷ்டம் தாங்க முடியாமல் காட்டி கொடுத்து விட்டார். காட்டி கொடுத்தவுடன் அவரை அழைத்து வந்து அவருக்கு மார்க்கத்தை விட்டுவிடுமாறு சொல்லப்பட்டது. ஆனால் அவர் என்ன, முடியாது முடியாது என்று சொல்லிவிட்டார். இப்போ என்ன, முடியாதுன்னு சொன்னால் திருப்பி அனுப்ப வேண்டியதானே, அப்படித்தானே? ஏன்னா அவர் வந்து அவருடைய வாட்டில் அவருடைய என்ன அந்த சேர்ச்சில் வழக்கஸ்தலத்தில் வழக்கம் செய்து கொண்டு இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை? அவர் ஆட்சிக்கு எதிராக ஏதாவது செஞ்சாரா? ஆட்சிக்கு எதிராக கலவரம் பண்ணினாரா? அல்லது இவருடைய சொத்துக்களுக்கு ஏதாவது சேதம் பண்ணினாரா? ஒன்றுமே இல்லை. அவரும் அவருடைய பாட்டில் என்ன செய்கிறாரு? அவருடைய மார்க்கத்தை அவர் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவரை விட வேண்டியதானே? ஏன் உடல்ல? என்ன செஞ்சார்? மரம் அறுக்கக்கூடிய அந்த வாளை எடுத்துக்கொண்டு வந்து, மரத்தை அறுக்கும் அந்த வாளை எடுத்துக்கொண்டு அதனுடைய தலையிலே நடுவிலே வைத்து இரண்டாக பிளந்து இரண்டு பக்கமும் அந்த உடம்பு பிரிந்து விழுகிறது. அப்படி இருந்தும் அவர் அந்த மார்க்கத்தை விட்டு விடவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சஹாபாக்களுக்கு எதிரே சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் உள்ள சமுதாயம் எப்படியெல்லாம் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் அவசரப்பட வேண்டாம், அப்படியெல்லாம் உங்களுக்கு இன்னும் அநியாயம் நடக்கவில்லை என்று சஹாபாக்களை அவர்கள் ஆறுதல்படுத்தினார்கள். அதில் ஒன்றுதான் இது. அடுத்ததாக அவருடைய அரச சபையில் உள்ளவரையும் கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள்? அவரையும் மார்க்கத்தை விட்டு விடுமாறு சொல்லப்பட்டது. அவரும் விடவில்லை. அவரையும் என்ன செய்கிறார்? அரசன் இதே போன்று கொண்டு விடுகின்றார். ஏன் கொள்ள வேண்டும்? அவரால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அரசருக்கு அவரால் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் என்ன, அவருடைய நோய் குணமாகியது. அவர் அரச சபையில் வளமையை போல வந்து இருக்கிறார். ஏதாவது வந்து பிரச்சாரம் செஞ்சாரா? இந்த அரசரத்தில் நம்பவானா? அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்றுமே செய்யலையே. அவருடைய பாட்டில் அவருடைய வேலையை செஞ்சு நிற்கிறார், அப்படித்தானே? ஏன் காரணம் என்ன? அநியாயக்காரர்களுடைய நடவடிக்கை அப்படித்தான், லொஜிக்குக்கே படாது. அநியாயக்காரருடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரியும். அரசியல்வாதிகள், அநியாயக்காரர்கள், இவர்களுடைய நடவடிக்கையை நீங்கள் யோசித்து பார்த்தா அது படாது, மூளைக்கு படாது. அப்படி தான் அவர்கள் வேலை செய்வார்கள். விளங்கிச்சா? உங்களுக்கு தெரியும், ஃபிரௌன் என்ன செஞ்சான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தவுடன் மக்களுக்கு என்ன சொன்னான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தவுடன் மக்களுக்கு என்ன சொன்னான்? இவர் வந்து உங்களை பூமியில் குழப்பம் செய்து உங்களையெல்லாம் குழப்ப போகிறார். அவர் என்ன நல்லாள்? அவர் இவ்வளோ நாள் என்ன செஞ்சிருந்தவர்? ஃபிரௌன் என்ன செஞ்சிருந்த இவ்வளோ நாள்? பச்சிலம் பாலகர்களை கொன்று குவித்து கொண்டிருந்தார், அப்படித்தானே? உலகத்தில் இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு பெரும் தவறு, அவ்வளோ பெரும் தவறை செஞ்சுருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் குழப்பம் வந்துகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதை குழப்புவதற்காக வந்திருக்கிறார். இதுதான் அநியாயக்காரர்கள். அநியாயக்காரருடைய மைண்டை வந்து எங்களால் விளங்க முடியாது குர்ஆன் ஹதீஸை படிக்காத வரைக்கும். குர்ஆன் ஹதீஸை படித்தா அவன் எப்படியெல்லாம் யோசிப்பான்னு எங்களுக்கு விளங்குதா? அப்போ எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அநியாயக்காரர்கள் ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் சொன்னால், எந்த விதமே சம்பந்தமும் இல்லாதவர்களெல்லாம் போட்டு அநியாயம் செய்வார்கள். காரணம் என்னவென்றால், அவனுக்கு அவன் கட்டுப்பாட்டில் இல்லாமல், கட்டுப்பாட்டில் மீறி யாரும் இருக்கக்கூடாது. அநியாயக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய சிந்தனை எப்படி வேலை செய்ய வேண்டாம், எங்கட கட்டுப்பாட்டுக்கு மீறி யாருமே இருக்கக்கூடாது. அவனுக்கு எந்த பவர் இல்லாட்டி, ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, சிறுவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நமது கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்க வேண்டும். அப்படி இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பேசுவதிலே எவ்வளவு பெரும் நியாயங்கள் இருந்தாலும் அதனை கண்டுகொள்ள மாட்டார்கள். அதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம், இன்றைக்கு உலகத்தில் பெரும் பெரும் நல்லவர்கள் எல்லாம் சிறைச்சாலையில், பெரும் பெரும் பாவிகள் எல்லாம் பாதையில், அப்படித்தானே? காரணம் என்ன? இதுதான். பெரும் பெரும் பாவிகள் எல்லாம் அரசருக்கு ஏற்றாற் போல என்ன ஆடக்கூடியவர்கள், தனது விருப்பத்துக்கேற்ப ஆடாதவர்கள் எல்லாரையும் என்ன செய்வார்கள்? அவர்களை சிறைப்பிடித்து விடுவது அநியாயக்காரருடைய வளமை என்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவேதான் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எதற்காக வேண்டி எங்களுக்கு ஃபிரௌனை பற்றி, அபூஜஹலை பற்றி, ஹாமானை பற்றி, காரூனை பற்றி, இன்னொரு பெரும் பெரும்
அநியாயக்காரர்களை பற்றி அல்லாஹ் தஆலா எதற்காக சொல்ல வேண்டும்? எதற்காக சொல்ல வேண்டும்? ஆம், அந்த அவர்களுடைய அந்த சதித்திட்டங்களை பற்றிய அறிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் அநியாயக்காரர்கள், இஸ்லாத்தின் எதிரிகள் எங்களுக்கு சதி செய்வார்கள் என்ற தெளிவு, அறிவு, விழிப்புணர்வு எங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றார். அப்படி இல்லாமல் அழைப்பு பணியிலே யாருக்கும் சரியான முறையிலே செயற்பட முடியாது. இஸ்லாமிய சீர்திருத்த பணியிலே ஈடுபடக்கூடிய சீர்திருத்தவாதிகளாக நாங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், நமது பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்த இஸ்லாமிய சீர்திருத்தவாதிகள், அழைப்பாளர்கள், ஆளுங்களாக வர வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு இஸ்லாத்தின் எதிரிகள் எப்படியெல்லாம் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அப்படியான அந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும். ஆனால் இன்று நிறைய பேருக்கு இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அதிகமானவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு கிடையாது. அவர்களுக்கு தெரியும் என்ன? குர்ஆன் சுன்னா, அவ்வளவுதான். குர்ஆன் சுன்னாவிலே மேலோட்டமான சில விடயங்கள் தெரியும். அதிலே உள்ள இந்த காபிர்கள், இந்த இஸ்லாத்தின் எதிரிகள், பாவிகள், அடக்கி ஆள்பவர்கள், இவர்கள் எப்படியெல்லாம் சிந்திப்பார்கள் என்பதை சிந்தித்திருக்கிறார்களா? இல்லை, சிந்திக்கவில்லை. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறார். குர்ஆனை எதற்காக நாங்கள் இறக்கினோம் என்று சொல்லும் பொழுது, وَكَذَلِكَ نُفَصِّلُ الْآيَاتِ وَلِتَسْتَبِينَ سَبِيلُ الْمُجْرِمِينَ. அவ்வாறு தான் நாங்கள் குர்ஆனுடைய வசனங்கள் உங்களுக்கு தெளிவாக வழங்குகிறோம். காஃபிர், முஜ்ரிமீன்கள், தவறிழைக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய செயல் வழி எவ்வாறு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, அது தெளிவுபடுவதற்காக வேண்டி தான் நாங்கள் குர்ஆன் வசனங்களை நாங்கள் இறக்குகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று இதை தெரியாமல் சில இஸ்லாமிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்துவிட்டார்கள்? இஸ்லாத்தின் எதிரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் விலை போவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று சில இஸ்லாமிய அரசியல்வாதிகளும், இன்று இஸ்லாமிய ஆன்மீக தலைவர்களும் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதங்களை முஸ்லிம் சமுதாயத்துக்கு, இஸ்லாத்துக்கு கிடைத்த வரப்பிரசாதங்களாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன செய்வார்கள்? அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலே ஊரிலே உள்ள பெரிய ஒரு ஆன்மீக தலைவர், முஸ்லிம் சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆலிம், உதாரணத்துக்கு சில வேளை இருப்பார் ஒரு ஊரிலே. அந்த நாட்டில் உள்ள அரசர் என்ன செய்வார்? அவரை ரமதான் மாதம் வந்தால் இஃப்தாருக்கு வாங்க, எங்கள்ட இந்த ப்ரோக்ராமுக்கு வாங்க, அந்த ப்ரோக்ராமுக்கு வாங்க, அவருடைய வீட்டுக்கு போவார், இவருடைய வீட்டுக்கு சாப்பாடு கலைப்பார். அப்போ இவர் பார்ப்பார், இவர் மாஷா அல்லாஹ் நமக்கு பெரிய கண்ணியம் தராரு அப்படின்ட்டு என்ன, அதை வைத்து அவர் நினைப்பார் இவர் இஸ்லாத்தோடு நல்ல விருப்பத்தோடு இருக்கிறார், முஸ்லிம்களோடு நல்ல சார்பாகத்தான் இவர் இருக்கிறார். அவருக்கு தெரியாது அவன் விலை கொடுத்து உன்னை வாங்கிவிட்டார் என்ற செய்தி. வங்குதா? ஏன்? அப்பொழுதுதான் இப்படியானவர்களை விலைக்கு வாங்கினால் அவர்கள் எதையும் பேச மாட்டார்கள். முஸ்லீம் சமுதாயத்துக்கு என்ன அநியாயம் செய்தாலும் பேச மாட்டார்கள். இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு பாதிப்பாக எவ்வளவு சட்டங்களை இயற்றினாலும் இவர்களால் பேச முடியாது. ஏன்? ஏற்கனவே விலை போய்விட்டார்கள். இதெல்லாம் காரணம் என்ன? இந்த ஆட்சியாளர்கள், இஸ்லாத்தின் எதிரிகள் எப்படியெல்லாம் திட்டமிட்டு எங்களை விலைக்கு வாங்குவார்கள் என்பது இவர்களுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு அவர்களுடைய உள்ளத்திலே கெட்ட எண்ணம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் நல்ல எண்ணத்திலே தான், இவர் நாட்டின் ஜனாதிபதி அழைக்கிறார், எனவே போனால் அவரிடத்தில் ஏதாவது பேசி முஸ்லீம்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம் அப்படின்னு தான் ஆரம்பத்தில் போவார். அப்படித்தான் ஆரம்பத்தில் போவார். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் கில்லாடிகள். அவர்கள் யார்? கில்லாடிகள். யார்? இஸ்லாத்தின் எதிரிகள். அவர்களை எப்படி மடக்க வேண்டும், எப்படி இவர்களை அடக்க வேண்டும் என்று, இவர்களுக்கு எப்படி ஃபைல்கள் தயாரிக்க வேண்டும் என்பதையெல்லாம் தயாரித்து வைத்து விடுவார். அதற்கு பின்னால் நம்மால் வாய் திறக்க முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அப்படித்தான் இந்த இஸ்லாத்தின் எதிரிகள் எப்படியெல்லாம் சிந்திப்பார்கள் மோசமாக இஸ்லாமிய சமுதாயத்தை வழிகெடுப்பதற்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே யாராவது இஸ்லாத்தின் எதிரி இஸ்லாத்துக்கு சார்பாக நடப்பது போல எங்களுக்கு விளங்கினால் உடனடியாக நாங்கள் பாய்ந்து கொண்டு சென்று அங்கே எமது ஆதரவை வழங்கி அவனை நாங்கள் என்ன ஆட்சி நிலைக்கு ஏற்றிவிடக்கூடாது. மிக பொறுமையாக நிதானமாக சிந்திக்க வேண்டும். ஏன்? அவன் ஒரு அசைந்தாலும் பல காரணங்களை வைத்து தான் அசைவான் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படியான ஒரு சிந்தனையோடு இருந்தால்தான் எதிர்காலத்தில் உள்ள சமுதாயத்தை நாங்கள் பார்க்க முடியும், இஸ்லாத்தை நாங்கள் பாதுகாக்க முடியும். இல்லாவிட்டால் இஸ்லாத்தை நாங்கள் பறி கொடுத்து விடுவோம். ரைட். இப்பொழுது இவர்கள் ரெண்டு பேருடைய வேலையை முடித்து விட்டார். மூன்றாவது யார் மிச்சம்? அந்த பையன் மிச்சம். அந்த பையனை இப்பொழுது அழைத்து கொண்டு
அவரை இதை மாதிரி அநியாயம் செஞ்சு கொள்ளலை. அவர்தானே மெயின் ஆள். அதனால் அவரை கொஞ்சம் கூடுதலாக கொடுமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி செய்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு ஆலம். அவரை தனது சகாக்களிடத்திலே கொடுத்து, படையினிடத்திலே கொடுத்து, இவரை ஒரு மலை உச்சிக்கு அழைத்து சென்று அங்கே சென்று இவனுக்கு பயமுறுத்தி எப்படியாவது அவனுடைய கொள்கையை விட்டு வெளிவருவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள், ஏற்றுக்கொண்டால் அவனை விட்டு விடுங்கள், இல்லாவிட்டால் அங்கிருந்து தள்ளி விடுங்கள் என்று எப்படியாவது இவனை திருத்த பார்க்குறேன். இப்போ இவர் தானே இந்த சூரியக்கலையை படிச்சுக்கிறார், இவரை பிடிச்சி பாதுகாத்து எடுக்கணும். அதனால் உடனடியாக கொள்ளாமல் என்ன, அவருக்கு ஒரு வாய்ப்பு, சில வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அப்போ எனவே முதலாவது வாய்ப்பு, மலை உச்சிக்கு கொண்டு சென்று அங்கு பயமுறுத்தி பாருங்கள், அங்கும் அவன் சொல்வதை கேட்கவில்லை என்றால் அவனை தள்ளிவிடுங்கள் என்று சொன்னவுடன் இவர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாரு, யா அல்லாஹ் இவர்களிடத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. கொண்டு போனவர்கள் எல்லாம் கீழே விழுந்து விட்டார்கள். இவர் என்ன, அரச சபைக்கு நடந்து வருகிறார். சுப்ஹானல்லாஹ். இங்கே தான் ஆச்சரியம். அவருக்கு ஓடிக்கலாம் தானே, தப்பினம் போல சொல்ல ஓடிக்கலாம், அப்படித்தானே? இங்கேதான் விஷயம் இது. அதுதான் நம்ம தலைப்பினுடைய முக்கியமான விஷயம். ரைட். இப்போ ரெண்டாவது அரசர் என்ன செய்கிறாரு, இன்னொரு கூட்டத்தில் கொடுத்து அனுப்புகிறாரு. படையினடுத்த கப்பலில் கொண்டு போய் இவரை அவர் ஒரு வள்ளத்தில் கொண்டு போய் சென்று கடல் நடுவிலை வைத்து பயமுறுத்தி பாருங்கள், அங்காவது கேட்கிறாரான்னு பார்ப்போம். அங்கேயும் கேட்காவிட்டால் அங்கேயும் கடலிலே தூக்கி போட்டு விட்டு வாருங்கள் என்று சொன்னார். அங்கேயும் அழைத்து கொண்டு சென்றவுடன் இவர் துஆ செய்கிறார், அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இடத்தில் என்னை பாதுகாப்பாயாக என்று. உடனடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மூழ்கடிக்க வைத்து இவர் தப்பி வருகிறார். அவர்கள் மூழ்கி விடுகிறார்கள், இவர் தப்பி அரச சபைக்கு திரும்ப வருகிறார். அரசர்கிட்ட சொன்னார், இங்கே வாரு, நீ என்ன கொல்லணும்னு சொன்னால் நான் சொல்கிற மாதிரி தான் செய்யணும், நீ நினைக்கிற மாதிரி செஞ்சாவெல்லாம் இங்கே சரி வராது. அங்கேதா நான் சொல்வதை போல நீ செய்தால்தான் என்னை நீ கொலை செய்ய முடியும், இல்லாவிட்டால் வாய்ப்பே கிடையாது. அரசர் கேட்கிறார், எப்படியாவது தொலை, அப்படி என்ன செய்யணும் சொல்லு அப்படி என்று கருத்திலே அரசன் என்ன செய்யணும் என்று கேட்டவுடன் சொல்கிறார், எனது இந்த ஈட்டியை எடுத்து பிஸ்மில்லாஹி, என்னை ஒரு மக்களுக்கு முன்னால் ஒரு கழுவிலே ஏற்றி அப்படியே வைத்துவிட்டு எனது அம்புக்கூட்டிலே இருந்து ஒரு அம்பை எடுத்து பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த இறைவனுடைய ரப்பினுடைய பெயரை கொண்டு, இந்த இறைவனுடைய ரப்பாகிய அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்று சொல்லி இந்த அம்பை எரிந்து விடுவாயாக, எரிந்தால் நான் கொலை செய்யப்படுவேன், என்னை நோக்கி எரிந்தால் நான் கொலை செய்யப்படுவேன் என்று சொல்லவுடன் அரசர் அதே போன்று என்ன ஒரு யோசனையும் இல்லை, சிந்திக்கல, இதில் பின்விளைவு அது இதெல்லாம் யோசிக்கல. அவன் என்ன எப்படியாவது இவரை ஆளை காலி பண்ணுவோம், இல்லாட்டி பெரும் பிரச்சனை ஆயிரும் நமக்கு என்ற எண்ணத்திலே என்ன செய்கிறார், அந்த அம்பை எடுத்து எரியப்படுகிறது. எரிந்தவுடன் அவருடைய சரியாக நெற்றி பொட்டிலே இந்த இடத்திலே பட்டு அவர் இரத்தம் வழிந்து அப்படியே ஷஹீதாகின்றார். அப்படியே ஷஹீதாகியவுடன் என்ன நடக்கிறது எல்லா மக்களும் இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள். ஆமன்னா பிரப்பில் குலாம், இந்த குலாமினுடைய இந்த பையனுடைய இறைவனாகிய அல்லாஹ்வை கொண்டு நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று எல்லோரும் இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள். அரசர் இந்த இடத்துல இல்லை, அரசர் படையை வச்சு தான் இந்த வேலையை செய்கிறார். அரசர் அவர் வீட்டில் அரண்மனையில். இப்போ மக்கள் அவரிடத்தில் தகவல் கொண்டு போய் சொல்கிறார்கள், நீ எதற்கு பயந்தாயோ அது நடந்து விட்டது, எதுக்கு பயந்து இந்த பையனை கொண்டாயோ அது நடந்து விட்டது என்று அந்த அரசரிடத்திலே சொல்கிறார். இப்போ அவன் என்ன செய்யணும், சரிதானே, நம்மளும் அவனோட சேர்ந்து வைத்துருவோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அவன் சொன்ன மாதிரியே நடந்துக்குது, மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், இதுக்கு பிறகு நம்ம மட்டும் எதிர்த்து வேலை இல்லையே, நம்ம என்ன செய்வோம், நாங்களும் சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படித்தானே நான் கேட்கறது என்ன சொன்னேன், அவனுகள் எப்படி அநியாயக்காரர்கள், அவனுள் லொஜிக்காக யோசிக்கிறது தான் இப்படி யோசிப்பார், அப்படித்தானே? அவர்கள் எடுக்கும்படுக்காக தான் யோசிப்பார்கள், அநியாயக்காரர்கள். எனவே அவன் என்ன செய்தான், பரவாயில்லை எல்லாரையும் போட்டு தள்ளுங்களா, எல்லாரையும் ஒரு கிடங்கை தோண்டி நெருப்பை மூட்டி எல்லோரையும் அதிலே தள்ளுங்கள் என்று சொன்னார். இப்படி சொன்னவுடன் என்ன நடக்குது, ரைட், இப்போ எல்லோரையும் கிடங்கு தோன்றி நெருப்பை மூட்டி எல்லோரையும் தள்ளப்பட்டு அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இறுதியாக ஒரு தாய் ஒரு பிள்ளையோடு வருகிறார், சிறு பிள்ளையோடு. பிள்ளை இருக்கிறதே, தனியாக இருந்தால் பாய்ந்து இறந்து விடலாம், பிள்ளையும் தூக்கி கொண்டு எப்படி
இறப்பது என்ற ஒரு யோசனை அந்த தாய்க்கு வருகிறது. அப்பொழுது அந்த பிள்ளை சொல்கிறது, யா உம்மா, தாயே நீ பயப்பட வேண்டாம், குதியுங்கள், ஏனென்றால் நீங்கள் சத்தியத்திலே தான் இருக்கிறீர்கள், சத்தியத்திலே தான் இருக்கிறீர்கள் என்று அந்த பிள்ளை சொல்கிறது. அந்த அளவுக்கு திட்ட தெளிவு. இவ்வளவு ஒரு விஷயம் தெளிவாக நடக்கும் பொழுது ஒரு சிறு பிள்ளைக்கு விளங்கும் தானே, ஒரு சிறு பிள்ளைக்கு கூட விளங்கும் இதுதான் சத்தியம் என்பது. அப்படி இருந்தும் அந்த அரசன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த மக்களை எல்லாம் போட்டு எரித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போ இதில் ஒரு கேள்வி, என்ன கேள்வி? இப்போ அரசர் இதில் என்ன வேலை செஞ்ச? அவர் வெறும் ஓர்டர் தான் போட்ட, அப்படித்தானே? அரசர் என்ன செஞ்ச? ஒரு ஓர்டர் தான் போட்ட, மற்ற வேலையெல்லாம் யார் செஞ்ச? படையினர்கள், அப்படித்தானே? அவருடைய அரசத்தினுடைய இராணுவ படையினர் தான் இவ்வளவு வேலையும் செய்தார்கள். கிடங்கு தோன்றுவது, அந்த பையனை கொள்வது, அந்த மதபோதகரை கொள்வது, அந்த அரச சபையில் இருந்தவரை கொள்வது, இது எல்லாவற்றையும் எந்த அளவுக்கு ஒரு சிறு பிள்ளையோடு ஒரு பெண் வருகிறாள், அதை கூட ஈவிரக்கமில்லாமல் கொள்கிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவும் யார்? அந்த படையினர் தான் செஞ்சது, அப்படித்தானே? இவர்களுக்கு இதில் என்ன லாபம்? இந்த படையினருக்கு இதில் என்ன லாபம்? அரசருக்காவது ஆட்சியை பாதுகாக்கிறதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், ஏதாவது ஒரு பயன் கிடைக்கலாம். அந்த வேலையை செய்து அவர்களுக்கு ஊழியம் செய்தவர்களுக்கு என்னதான் லாபம்? வெறுமனே ஒரு அரசன் மீது உள்ள பக்தி அல்லது பயம் அல்லது ஏதாவது ஒரு அற்பமான காரணங்கள் இவர்களைத்தான் அறிஞர்கள் சொல்வார்கள், மன்பா அதீனஹு, ஆகப்பெரிய நஷ்டமான வியாபாரம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய நஷ்டமான வியாபாரம் எது? தனது இன்னொருவருடைய உலக லாபத்திற்காக தனது வாழ்க்கை, தனது மார்க்கத்தை, தனது மறுமையை வீணாக்குவது, தனது மறுமையை வீணாக்குவது அல்லது தனது தீனை விட்டுக் கொடுப்பது, தனது மார்க்கத்தை இன்னொருவருடைய தனக்காக வேண்டியிருந்தால் பரவாயில்லை, ஓரளவு உலகத்திலேயாவது நிம்மதியை இருப்பாரே. ஆனால் அதுவும் இல்லை, இன்னொருவர் நல்லவராக இருக்க வேண்டும் என்று பொதுவாக அரசியலை நீங்கள் எடுத்துக்கொள்ள அதுதான். மற்றவர்களுக்காக தானே கட்சியிலெல்லாம் கட்சி தொண்டர்கள், இந்த சினிமா தொண்டர்கள், இவர்கள் எல்லாரும் என்ன, அவனுக்கு எந்த லாபமும் இல்லை, அப்படித்தானே? ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள், இவர்கள் எல்லோருக்கும் என்ன, அவனுக்கு எந்த லாபமும் கிடையாது. இந்த அதே போல தான் விளையாட்டு வீரர்கள், கிரிக்கெட்டு, அது ஃபுட்பால், அது இது நெத்திரி, இவனுக்கு என்னவாவது புண்ணியம், எந்தவாவது ஒரு லாபம் கிடைக்கும். விளையாட்டுறவனுக்காவது சம்பளம் கிடைக்கும், ஒரு கப்பு கிடைக்கும், ஒரு பேர் கிடைக்கும். நமக்கு என்னப்பா கிடைக்க போகுதோ? என்னத்தைத்தான் இவ்வளோ நேரத்தை செலவழித்து எத்தனை மாதக்கணக்கில் மெச்ச பார்க்குறான், மனத்தியால கணக்கில் மெச்ச பார்க்குறான். அல்லாஹு ஆலம். இப்போ எனவே அன்பார்ந்த சகோதரர்களுக்கு தொழுகையும் இல்லை, ஏனைய வணக்க வழிபாடுகளை விட்டு கொடுத்து இதுதான் என்ன, மற்றவர்களுடைய துனியாவுக்காக தனது மார்க்கத்தை இழப்பது, தனது மறுமையை இழப்பது என்பது, அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் அல்லாஹ் அப்படி அவர்களுக்கு தப்ப முடியுமா? மறுமை நாளையிலே நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அரசன் சொல்லிட்டா, அதனால தான் நாங்கள் செஞ்சோம், தப்பலாமா? தப்ப முடியாது. அப்போ எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்ன ஃபிரௌன வஹாமான வஜுனூதஹுமா கானூ ஹாத்திஈன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபிரௌன், ஹாமான் அவர்களுடைய படைகள் எல்லோருமே தவறிலே தான் இருந்தார்கள். இவ்வாறு தலைவர்கள் சொல்வதை கேட்டு தொண்டர்கள் பின்பற்றக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இரண்டு சாராரும் வமாஹும் பிஹாரிஜீன மினன்னார், அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்திலே சென்று யாரும் எங்களுடைய தலைவர் சொன்னார் என்று சொல்லி தப்ப முடியாது, உலகத்திலே மறுமையிலே தப்ப முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக இதிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய முக்கியமான படிப்பினையை நான் சொல்லி முடிக்கலாம் என நினைக்கின்றேன். கேள்வி என்னவென்று சொன்னால், இப்போ இந்த வாலிபர் ஏன் தான் இறக்கக்கூடிய வழியை அந்த அரசருக்கு காட்டி கொடுக்க வேண்டும்? தான் இறக்கக்கூடிய வழியை ஏன் அரசருக்கு காட்டி கொடுக்க வேண்டும்? ஆம், அதிலேதான் அதை வைத்த அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு பொது நலவுக்காக வேண்டி தனது சொந்த நலனை ஒரு மனிதன் இழக்கலாம், அதிலே தப்பு கிடையாது. குறிப்பாகவும் மார்க்க நலனாக இருந்தால், மார்க்கத்திலே ஒரு பொது நலனுக்காக வேண்டி நமது சொந்த நலனை இழப்பதிலே தவறு கிடையாது. அது தனது உயிராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்ற ஒரு சட்டத்தை அறிஞர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக இந்த பையன்
இந்த வாலிபர் வெற்றியாளரா தோல்வியாளரா? உலகத்திலே, மறுமை நாளையில் இல்லை. மறுமை நாளையில் வெற்றியாளர் என்பதிலே கன்ஃபார்ம், அதில் மாற்று கருத்து யாருக்கும் கிடையாது. உலகத்தில் இவர் வெற்றியாளரா தோல்வி அடைந்தவரா? வெற்றியாளர். தோல்வியாளர் சொல்றா, வெற்றியாளர் சொல்றாங்க கைவசமாகும். இல்லை, உலகத்தில் தோல்வி அடைஞ்சாக்கள் 2 3. ஆம், அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையில் அவர் இரண்டிலும் வெற்றி பெற்றவர் தான். உலகத்திலும் வெற்றி பெற்றவர், மறுமையிலும் வெற்றி பெற்றவர். எப்பொழுது அவர் மறுமையிலே மாத்திரம் வெற்றி பெற்றவராக கிடைக்கப்பட்டிருப்பார்? சொல்லுங்க பாப்போம். என்ன தப்பி பொழைச்சி ஓடி இருந்தார் அவரு. அந்த மலையில இருந்து தப்பினார் இல்லையா? தப்பி பொழைச்சி அரசரிடத்தில் பிடிபடாமல் அவர் ஓடி ஒழுங்கி அவரும் அவருடைய பாட்டை விவாத செய்திருந்து சாதாரணமாக மரணித்திருந்தால் அவர் மறுமையில் மாத்திரம் வெற்றி பெற்றவர். ஆனால் அப்படி செய்யல. அவர் அப்படி செய்யல. ஏன்? என்ன செய்தார்? அவருடைய அந்த சத்தியம் எல்லோருக்கும் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பெரும் சிரமங்களை தாங்கிக் கொண்ட தனது உயிரையே துச்சமாக மதித்து உயிரையே பறி கொடுத்தார். அப்போ இதிலிருந்து நாங்கள் என்ன படிப்பினை பெறுகிறோம்? அப்போ எனவே அவர் உலகத்திலும் வெற்றி அடைந்தவர். ஏன்? உண்மையிலே வெற்றி என்பது சத்தியம் வளர்வது. என்ன வெற்றி? இஸ்லாத்தின் பார்வையில் வெற்றி என்பது என்ன? ஆம், சத்தியம் வளர்வது. ஆட்சி அதிகாரம் கிடைப்பதோ வசதி வாய்ப்புகள் கிடைப்பதோ அல்ல வெற்றி. ஒரு இஸ்லாமிய நாடு இருக்கிறது, அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் கொடிகட்டி பறக்கிறது, செல்வச் செழிப்பு, கல்வித்தரம் 100க்கு 100%, இராணுவ பலம், மிகச்சிறந்த இராணுவ பலம், அந்த நாட்டை யாரும் நெருங்க முடியாது. அப்படியான ஒரு முஸ்லீம் நாடு இருந்தால் இது அல்லாஹ்வுடைய பார்வையிலே சிறந்த நாடா? அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்த நாடா? இல்லை. அப்போ எப்போ சிறந்த நாடு? ஆம், சத்தியத்துக்கான வாயில்கள் அங்கு திறக்கப்பட்டு சத்தியம் ஓங்கி இருக்கிறது, சத்தியம் வளர்ந்திருக்கிறது, சத்தியத்துக்குத்தான் அங்கே முதலிடம் என்றால் அந்த நாடு அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற்ற நாடு, சிறந்த நாடு. அந்த நாடு சில வேளை பொருளாதாரத்திலும் கல்வித்தரத்திலும் ஏழைய விடயங்களிலும் கீழ்த்தரத்திலே இருக்கலாம், ஆனால் சத்தியம் அங்கே ஓங்கி இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்போ இதிலிருந்து நாங்கள் என்ன புரிகிறோம்? நாம் என்ன தூதை சுமந்து கொண்டிருக்கிறோமோ, என்ன சத்தியத்தை சுமந்து கொண்டிருக்கிறோமோ அதற்கு வெற்றி கிடைத்தால் நாம் வெற்றியாளர்கள். எங்களுடைய சொந்த லாபங்கள் பாதிக்கப்பட்டாலும், எங்களுடைய உடம்புக்கு ஆபத்துக்கள் ஏற்பட்டாலும், எங்களுடைய உடைமைகளுக்கு சேதங்கள் ஏற்பட்டாலும் நமது தூதுப்பணி வளர்கிறதா என்றால் அது வெற்றி. அதுக்கு மாற்றமாக நமது ஏழைய எல்லா விஷயங்களும் பெர்ஃபெக்ட் ஆகிது, ஆனால் மார்க்கம் மட்டும் இல்லை. மார்க்கத்தில் மட்டும் நாங்கள் கீழ்த்தரத்தில் இருக்கிறோம். மோசமானவர்கள், பாவிகள், பாவிகளுடைய வார்த்தை தான் உயர்ந்திருக்கிறது. அசத்தியம்தான் மேலோங்கி இருக்கிறது ஒரு நாட்டிலே என்றால், அசத்தியம் மேலோங்கி சத்தியம் அடக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த நாடு எவ்வளவுதான் பெரிய வல்லரசாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய பார்வையில் தோல்வியடைந்த நாடு. எனவே அந்த அடிப்படையிலே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு ஏற்படக்கூடிய எங்களுடைய பொருட்சேதங்கள், உயிர் சேதங்கள், இவைகள் எங்களை பயப்படுத்தி விடக்கூடாது, அச்சுறுத்தி விடக்கூடாது. இவற்றை பார்த்து நாங்கள் பயப்பட்டு விடக்கூடாது. மாற்றமாக எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டாலும், எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டாலும் அந்த இடத்திலே சத்தியம் மேலோங்கி இருக்கிறதா இல்லையா என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படி மேலோங்கி இருந்தால் அந்த இடத்திலே அவர்கள் வெற்றியாளர்கள், அந்த சமுதாயம் வெற்றியாளர்கள். அப்படி மேலோங்கவில்லை என்றால் அவர்கள் வசதியோடு இருந்தாலும், எந்த விதமான சேதங்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்கள் தோல்வியடைந்தவர்கள். அந்த அடிப்படையிலே இறுதியாக உங்களுக்கு ஒரு கேள்வி என்னவென்றால், இன்று எங்களுக்கு தெரியும் பல மாதங்களுக்கு மேலாக காசா மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். பெரும் இழப்புக்கள், அப்படித்தானே? பொருட்சேதம், உடல் சேதம், உயிர் சேதம் என்று சொல்ல முடியாத பெரும் பெரும் இழப்புக்களை அந்த மக்கள் சந்தித்து வருகிறார்கள். அவர்கள் இப்போ தோல்வியடைந்தவர்களா வெற்றியடைந்தவர்களா? ஏன்? ஆம்,
சத்தியத்துக்காக வேண்டி அவர்கள் போராடுகிறார்கள், சத்தியத்துக்காக வேண்டி போராடுகிறார்கள். அவருடைய பேச்சுக்கள், வார்த்தைகள், அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்திலே காணப்படுகின்றன. அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்திலே காணப்படுகின்றன. இஸ்லாமிய ஜிஹாத் என்ற அந்த பணியை இன்று சிறந்த முறையிலே செயற்படுத்தக்கூடிய, யாராலும் எந்த விதமான சந்தேகம் இல்லாத மிகப்பெரிய இஸ்லாத்தின் எதிரிகளை எதிர்த்து முழு உலகத்தையும் எதிர்ப்பது போன்ற ஒரு வேலையைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சேதங்கள் எங்களுக்கு கவலையை ஏற்படுத்தினாலும் அது அவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள் என்ற எண்ணத்தை எங்களுக்கு உள்ளத்திலே கொண்டு வந்து விடக்கூடாது. அதுதான் இந்த சம்பவம் எங்களுக்கு தரக்கூடிய முக்கியமான படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் முழு உலகமும் சேர்ந்து அவர்களை எதிர்க்கிறார்கள், அப்படித்தானே? முழு உலகமும் சேர்ந்து அவர்களை எதிர்க்கிறார்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்கு சாதகமான செயற்பாடுகளை நாங்கள் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் செய்ய வேண்டும். அவர்களை பற்றிய தவறான தப்பான கருத்துக்களை பேசக்கூடிய இடங்களிலே நாங்கள் எங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். அவர்களை பற்றிய நல்ல விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்து விடக்கூடாது. அப்பொழுதுதான் இந்த வெற்றியிலே நாங்களும் பங்காளிகளாகலாம். வெறுமனே பார்வையாளர்களாக இருக்காமல் நாங்களும் பங்காளிகளாக மாற வேண்டும் என்றால் அவர்களுக்காக எங்களால் முடியுமான ஒத்துழைப்புகளை செய்ய வேண்டும். அதில் மிக 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 எல்லோராலும் செய்ய முடியுமான மிக இலகுவான ஆனாலும் மிக பவர்ஃபுல்லான உதவி என்ன? துவா. எங்களுடைய எந்த ஒரு பிரார்த்தனையிலும் எந்த ஒரு தொழுகையிலும் அவர்களுக்காக துவா செய்வதற்கு நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படி மறந்தால் நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம். சட்டப்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த மக்களோடு சென்று அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இருந்தாலும் நிர்பந்தத்தின் காரணமாக பல்வேறு தடைகளின் காரணமாக எங்களால் செல்ல முடியாது என்றாலும் எங்களால் ஒவ்வொரு துவாவிலும் அவர்களை சேர்த்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உண்மையிலே எங்களை போன்ற பெரிய அநியாயக்காரர்கள் யாரும் இருக்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். ஆரம்பத்திலே மக்கள் எல்லோரும் ஓரளவு விழிப்புணர்வோடு இருந்தார்கள். அங்கு எங்கே நடக்கிறது, அந்த பலஸ்தீனை பற்றி ஆய்வும் அதை செய்வதும் அந்த மக்களை பற்றி தேடுவதும் அவர்களுக்கு என்ன அநியாயம் நடக்கிறது என்பதையெல்லாம் அலசி ஆராய்வதுமாக இருந்தவர்கள் இப்பொழுது நாட்கள் செல்ல 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 என்ன அதை பற்றி எந்த விதமான தகவல்களும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே ஆரம்பத்தில் இருந்ததை விட தற்பொழுதுதான் மிகப்பெரிய அநியாயத்தை இந்த யூதர்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். முழு உலகம் சேர்ந்து கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்க தவறக்கூடாது. எனவே எங்களுடைய துவாக்களை இன்னும் அதிகரிக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக எங்களுக்கு உரிய வழிகளின் மூலமாக உதவி செய்ய முடியுமானால் அதற்கான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அந்த பலஸ்தீன் பிரச்சனையை பற்றி எங்களுடைய பிள்ளைகளிடத்திலே, எங்களுடைய சமுதாயத்திலே, எங்களுடைய நண்பர்களிடத்திலே அதனுடைய தெளிவை நாங்கள் வழங்க வேண்டும். முதலாவது நாங்கள் தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஹதீஸ் நபிமொழியிலே இருந்து நல்ல முறையிலே படிப்பினை பெற்ற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.